5 வயசுல உனக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருது அப்படின்னா, இந்த மாதிரி உங்க தாத்தாவும் உன்னுடைய தகப்பனாரும் யுத்தத்துல மடிஞ்சு போயிட்டாங்கங்கிற செய்தியை அவன் கேட்கிறான். நல்லா பிறந்தவன் 5 வயதிலே முடவனாகிறான். ஆமென். 2 கால்களும் முடமான நிலையிலே இருக்கிறான். இந்த மேவி போசேத்துக்கு இன்னொரு பேர் மேரி பால் என்றும் பெயர். ஆமென். அதை நீங்க எதுல படிக்கலாம்னா 1 நாளாகமும் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நீங்க படிக்கலாம். மேரி பால் என்று படிக்கலாம். ஆகவே தேவ பிள்ளை எதற்கு இதை சொல்றேன் அப்படின்னா, 5 வயசுலேயே ஒரு துக்க செய்தியை கேட்டவன், 5 வயதிலேயே தகப்பனை தாயை இழந்தவன், இப்படி ஒரு துக்கமான ஒரு சூழல்ல தான் அவனுடைய சிறு பிராயம் ஆரம்பிக்கிறது. ஆமென். தேற்றுவதற்கு யாரும் இல்ல, உறவுகளுக்கு யாரும் இல்ல. ஆமென். பெற்றோர் நல்ல ராஜ பரம்பரையில பிறந்து இன்றைக்கு அவனுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எல்லா விதத்திலும் ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமை அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென். யாரோ ஒருவர் அவனை வளர்த்துகிறார்கள். மாகீரின் குடும்பத்திலே அவன் வளர்க்கப்பட்டான் என்று வேதம் போதிக்கிறது. யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட அந்த கடினமான ஒரு சூழல்ல தான் அவன் இருக்கிறான். 5 வயசுல அவன் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. அப்பா இறந்துட்டாரு, தாத்தா இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திய அவன், அந்த செய்தி அவனுக்கு வந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்த செய்தியை கேட்டுட்டு சின்ன வயசுலயே மனது உடைந்த நிலையிலே, ஆமென், சின்ன வயசுலயே ஆமென், யாருமே இல்லைங்கிற நிலைமையில அவன் ஒரு தள்ளப்பட்டவனாய், புறக்கணிக்கப்பட்டவனாய், கேட்பாரற்று கிடக்கிற ஒரு சூழல்ல இருந்தவன் தாங்க மேவி போசேத். அல்லேலூயா.